வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். பசங்களுக்கெலாம் ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால காலையிலே எழும்புனோடனே அரிபரியாக கிச்சனில் போய் வேலை பார்க்கணுன்னு தேவை கிடையாது. ஸோ தோட்டத்தில் வந்து தண்ணிலாம் நனைச்சிட்டு ஓரளவுக்கு தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு செம்பருத்தி செடியும் ரோஸ் செடியும் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. அதை ரீபாட் பண்ணி எடுத்து வைக்கணும். தோட்டத்தில் இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் இப்போ தான் காய்ச்சிருக்கு. கட் பண்ணி விட்டதுக்கப்புறவு செம்பருத்தி செடியை வாளிலையும் ரோஸ் செடியை வந்து க்ரோ பேக்லையும் செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா செம்பருத்தி வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு பெரிய பெயிண்ட் வாளியில் தான் செம்பருத்தி செடியை வச்சுருக்கிறேன். ரோஸ் செடியை வச்சு முடிச்சுட்டு அதனோட தளிரை ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னுமே நல்லா சீக்கிரமாக க்ரோ ஆகும். காலையில் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சு, ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால ஆஃப்டர்நூன் வந்து கிச்சனில் நின்று நம்மளால் சமைக்கவே முடியலை. ஸோ அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 10:30க்குள்ளலாம் நான் எப்போதுமே வந்து ஆஃப்டர்நூனுக்கு தேவையான சமையல்லாம் எடுத்து வச்சுருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான். முந்தின நாள் சோறு வடித்து தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். மண்பானையில் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக தண்ணி அதோடு சேர்த்துக்கிட்டு தயிர், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி அதோடு சேர்த்துட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்தியானது. இதுக்கு மேலே இதில் எந்த காரமுமே நம்ம சேர்க்கக்கூடாது. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கேக் பேட்டர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து ஃபில் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாகிரும். மைதா மாவு, கொஞ்சமாக பட்டரு, இதுக்கு தேவையான அளவு சுகர், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, இதை சேர்த்துட்டு பேக்கிங் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு வந்து இந்த காஃபியோட டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக காஃபி பவுடர் வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேரெக்டாக ப்ரீஹீட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சையும் நாங்கள் முடித்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை தான் ரெடி பண்ண போகிறேன். வேர்க்கடலை வேக வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய வாளியில் வேர்க்கடலையை போட்டு நிறைய தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மண்ணு போயிடும். 2-3 தடவை வந்து வேர்க்கடலையை கழுவணும்னு தேவையே கிடையாது. இப்படி போயிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மண்ணு போனால் ஒரே ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணால் போதுமானது. இப்போ வந்து தோட்டத்தில் கொண்டு போய் தண்ணியை விட்டுட்டு அங்கே ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்து கொஞ்சமாக டெய்லி காலையில் தண்ணி நிரப்பி வைப்போம் குருவிகளுக்கெல்லாம். வேர்க்கடலையை ஒரு குக்கரில் தட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. ஈவினிங் ஸ்நாக்ஸு. நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் கடலை குருமாவும் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக பல்லாரி தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலையை வந்து காலையிலே ஊற வச்சு ஒரு 5 விசில் வச்சு வேக விட்டு வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து நனைய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சியாக வர்றதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே வெறும் வானலியில் லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காவோட இதையும் சேர்த்து அரைக்கும் போது கடலையினால் நம்மளுக்கு ஏற்படுற வயிறு பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணுறது. அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறவு இது கூடயே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வந்து தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறவு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், மல்லிப்பொடி ஆப்ஷனல் தான், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து துருவின தேங்காய் ஒரு 1/2 மூடிக்கிட்டு நான் எடுத்துருக்கிறேன். இது கூடயே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தெல்லாம் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வேக வச்சுருந்த கடலையோட தேங்காய் கலவையும் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல பல்லாரி தக்காளி மசாலா கலவை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கடலைக்குள்ளே எல்லாம் இறங்கியிருக்கும். ஒருவேளை டேரெக்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சா தேங்காய் ரொம்ப வெந்து போய்டும். தண்ணியோட கன்சிஸ்டன்சி அளவு நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே கடலை குருமா வச்சா இந்த மாதிரி தான் செய்கிறது. ஸோ நைட்டு டின்னரையும் முடிச்சாச்சு. சிம்பிளாக
பால் கொஞ்சம் அதிகமாக மிச்சம் வந்துடுச்சு. ஓகே, ஃபலோடாக்குள்ள மாவு வந்து நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அது வந்து ஜஸ்ட்டு பால் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு ஃபலோடாக்குள்ள மிக்சர் ஒரு 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். அவங்க வந்து சேர்த்துருந்த சுகர் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பத்தாதுங்கிறதுனால அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஆறுற கேப்பில் வந்து கிச்சனில் ஏற்கனவே வந்து ரீஃபில் பண்ண வேண்டிய பாக்ஸஸ் எல்லாமே இருந்தது. அதை ஃபுல்லுத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இனி ரீஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கிச்சன் டூர் வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கிச்சனுக்கு எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். நார்மலாக எப்போதும் இருக்கிற கிச்சனை விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றலாமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சன் டூராக தான் இருக்கும். நான் எப்படி கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து முன்னக்கூட்டியே என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அதை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நைட்டு டைமில் படுக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி ஹாலில் நான் வச்சுட்டேன் அப்படின்னா ஃபேன் காற்றுல இது ஃபுல்லுமே காஞ்சிடும். மார்னிங் எழும்பினோடனே ஃபுல்லாக எடுத்து வந்து அந்தந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே டைமில் மார்னிங் வந்து அமேசானில் ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதையும் நம்ம என்னதுன்னு பார்த்துடலாம். இது எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச ஒரு உப்பு ஜாடி தான். ஆனால் ஒவ்வொரு டைமும் போய் செக் பண்ணும்போது 900 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவேன். இந்த தடவை பரவாயில்லை அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே கோவில் கொடைக்காக மதினி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் அன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஈவினிங் டைம் ஆனதுக்கப்புறம் தான் கோவிலுக்கே போயிருந்தோம். அங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். புதுசாக ராட்டினெல்லாம் போட்டிருக்காங்க. என் லைஃப்பில் ஒரு டைம் கூட நான் கொலம்பஸ் ஆடினதே கிடையாது. கொலம்பஸ் ஆடுறத பார்த்தாலே எனக்கு தலை சுற்றும். எப்படி தான் இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, எப்படி தான் இதெல்லாம் ஆடுறாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நான் திங்க் பண்ணுவேன். அதில் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு போகிறாங்களா இல்லை பயத்தில் சிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. வில்லுப்பாட்டெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரமாக நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தனியாக ஆற்றுக்கு போகிறதுக்கும் ஃபேமிலியோடு ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும்.